ஆனா மியூட் ஆகுது, அது என்ன கதைன்னு தெரியல. சரி பிரகாஷ் ப்ரோ இப்ப கேக்குதா? பர்னீன், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, பட் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஓகே, முன்னாடி அது என்னன்னு தெரியல, மைக் ஆன் பண்ணா மியூட்ல விழுவுது. சரி, அப்படியே ஆரம்பிங்க, ஃபர்ஸ்ட் அப்டேட்ல இருந்து ஆரம்பிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு பெருசா இந்த அப்டேட்டும் வந்த மாதிரி தெரியல எலெக்ஷன்னால. ஸோ அதனால வந்துட்டு வந்த வரைக்கும் சொல்றேன். ஜெய்சூர்யா படத்தோட மாயன் மலையாளம் ஃபிலிம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. கலம் கவல் டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு, ஜிதின் கே ஜோஸ். அப்புறம் இரண்டு வானம்ல இருந்து மியூசிக்கல் வேர்ல்டு, அதாவது ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. திபு தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. விஷ்ணு விஷால் மமிதா படம். அப்புறம் திலீப் நடிக்கிற நீக்கம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மலையாளம் ஃபிலிம். ஜகன் ஷாஜி கைலாஸ் அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அப்புறம் ஸ்பைடர் நோயர், அந்த படத்தோட புது டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் இன்னைக்கு நைட் வந்து அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ், வேறு எதுவும் பெருசா வரல. இன்னைக்கு ஃபுல்லா எலெக்ஷன் தான். ஆமா, எல்லாமே தேர்தல் ஸ்பெஷல் அப்படிங்கறனால தேர்தலில் போயிட்டு இருந்துச்சு. தேர்தல் எப்படியோ ஒரு வழியா கிட்டத்தட்ட 6 மாசமா நினைச்சிட்டு இருந்தது, இந்த டைம் மிஷின் இருந்தா அப்படியே கொண்டு போய் தேர்தல் நாளில் இறக்கி விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தது. டைம் மிஷின் எல்லாம் கிடைக்கல, தேர்தல் நாள் வேகமா போயிடல, பொறுமையா போனாலும். ஆனா எப்படியோ ஒரு வழியா தேர்தல் நாள் வந்துருச்சு. அந்த தேர்தல் நாள் முடிஞ்சிருச்சு, அதை முடிஞ்சு ரிலாக்ஸா இருக்கு. இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்பவுமே வந்து ஒவ்வொரு தேர்தலையும் படிப்படியா வாக்குகள் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது இந்த முறை ஏறி இருக்கு. எப்படின்னா 2001ல 2.9, அதாவது 2,90,00,000 பேர் வாக்கு செலுத்தினாங்க தமிழ்நாட்டில். அதே 2006ல பாத்தீங்கன்னா 3.3 ஆச்சு. 2011ல 3.9, 2016ல 4.33 கோடி, 2021ல 4.56 கோடி வாக்குகள் பதிவாச்சு. இந்த முறை இன்னும் கொஞ்சம் கூடுதலா இதாயிருக்கு, ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு கணக்குப்படி பார்த்தோம்னா புது வாக்காளர்கள் அந்த 27,53,796 வாக்காளர்கள், அவங்களாம் இந்த வருஷம் புதுசாக சேர்ந்திருந்தாங்க. ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஏஆர்ல வந்து நீக்கம் பண்ண வாக்காளர்கள் கணக்கு பண்ணா 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் பண்ணியிருந்தாங்க. அதாவது புது வரவு அப்படின்னா 4% கூடுதலா இருந்துச்சு. பழையன கழித்தல் அப்படின்னா 11% வந்து கழிச்சிருந்தாங்க. எல்லாம் சேர்த்து அந்த டேர்ன் ஓவர் கணக்கு பண்ணா, டேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல, டேர்ன் அவுட் அந்த எலெக்ஷன் வாக்கு சதவீதங்கள், அதை கணக்கு பண்ணா ரொம்ப பெருசா இமாலய நம்பர்ஸ் இல்லைனாலும் தோராயமா நம்பர் அது வசந்தா இருக்கு. எப்பவுமே வந்து அது இயல்பா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொன்றா ஒசர்ற மாதிரி வசந்திருக்கு. இறுதிக்கட்ட வாக்கு சதவீதத்தோட அபிஷியல் நம்பர்ஸ் இன்னும் வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு, தோராயமான நம்பர்ஸ் சொல்லுவோம்ல, அது வந்துருச்சு. அது 85.2% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த தேர்தல வெறும் வித்தியாசம் மட்டும் கணக்கு பண்ணோம்னா, சதவீதமா கணக்கு பண்ணோம்னா 11.37% கூட. வாக்குகளா கவுண்ட் பண்ணோம்னா அது இன்னும் அது ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய நம்பர்ஸ்லாம் இல்லை. அதே மாதிரி மேற்கு வங்காளம் இன்னைக்கு வந்து முதல்கட்ட தேர்தல் நடந்துச்சு. அங்க 92.31%, 92% எகிரி இருக்கு. ஆக வந்து இந்த எஸ்ஐஆர் தேர்தலுக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்களையும், ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் வாக்கு சதவீதம் கணிசமா உயர்ந்திருக்குங்கிறத இந்த தேர்தலில் பார்த்துக்க முடியுது. நம்ம சமீபத்திலே நடந்த 5 தொகுதி தேர்தலே பார்த்தாலே 5 சட்டமன்ற தேர்தல் கணக்கு பண்ணாலே தெரியும். தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு இப்ப சொன்னோமா 85.2, மேற்கு வங்காளத்தில் 92.2, அசாம்ல நடந்தது ஏப்ரல் 9 நடந்தது 85.38. அது வந்து அவங்க கேரியர்லேயே ஹையஸ்ட் அதுதான். ஏன்னா வந்து 82 அந்த மாநில வரலாற்றுல இருந்துச்சு. இது வரைக்கும் ஹையஸ்டா 2021ல. இந்த முறை பாத்தீங்கன்னா 2026ல 85 வந்திருக்கு. புதுச்சேரிலையும் அதே தான். கடந்த முறை 81 அப்படிங்கிறது ரெக்கார்டா இருந்துச்சு. இப்போ வந்து 89 அங்க. கேரளால 78ல இருந்து இது வந்து போன முறை பதிவான 74ல இருந்து இப்ப இந்த முறை 78, 4% அதுவும் கூட. ஆக மொத்தம் ஒவ்வொரு இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலையும் எஸ்ஐஆர் தேர்தலுக்கு அப்புறம் வாக்குகள் எண்ணிக்கை, வாக்கு சதவீத எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதுதான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. அப்புறமேட்டு முக்கியமான தொகுதிகள் வந்து நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். முக்கியமான தொகுதிகள் ஸ்டார் தொகுதிகள்லாம் 5 தொகுதிகள் தான். அந்த 5 தொகுதிகளில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கிற கொளத்தூர்ல வந்து 61% போன முறை தேர்தலில், இந்த முறை 85%. பயங்கரமா. ஆனா வாக்குகளா கணக்கு பண்ணோம்னா போன சதவீதம் வந்து 1,73,000 வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. இந்த முறை 2,07,000 வாக்குகள். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணா அதுல ஒரு 27, இதுல ஒரு 7, 34,000 வாக்குகள் கூடுதலா பதிவாயிருக்கு. 34,000 பெரிய நம்பரு. 34,000 வாக்குகள் கூடுதலா பதிவாயிருக்கு. எடப்பாடி தொகுதியில போன முறை 2,47,000 வாக்குகள். இந்த முறை 2,74,000 வாக்குகள்.
அப்படி அங்க ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. ஒரு 24.3 27,000 வாக்குகள் தான் இது. ஆனா பெர்சன்டேஜா கணக்கு பண்ணா 5% கூட. காரைக்குடி சீமான் நிக்கிற தொகுதி. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா போன முறை 2,12,000 வாக்குகள் பதிவாச்சு. இந்த முறை 3,03,000 வாக்குகள். அது ரொம்ப பெரிய நம்பர். அது பெர்சன்டேஜாவும் இதுதான். ஆனா நம்பர்ஸாவும் பெரிய நம்பர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2,12,000 இருக்கு, 3,03,000 இருக்கு. கிட்டத்தட்ட 97,000 வாக்குகளா அந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு. அடுத்து விஜய் நிக்கிற 2 தொகுதி, ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா போன முறை 2 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு 2021. இந்த முறை 2,22,000 வாக்குகள், அதாவது 22,000 வாக்குகள் கூடுதலா பதிவாயிருக்கு பெரம்பூர் தொகுதியில. திருச்சி கிழக்கு தான் வந்து போன முறை 1,72,000 வாக்குகள், இந்த முறை 2,17,000 வாக்குகள். கிட்டத்தட்ட 28, 17, 30, 45,000 வாக்குகள் வந்து திருச்சி கிழக்குல அதிகமா பதிவாயிருக்கு. இதுதான் இந்த தேர்தல் நிலவரம், முக்கியமான ஸ்டார் தொகுதிகள் நிலவரம். அபிஷியலா இறுதி வாக்கு சதவீதம் வந்து இன்னும் வெளியிடல. இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு கணிசமா வாக்கு சதவீதம் எகிரி இருக்கு, வாக்காளர்கள் எண்ணிக்கை என்ன இருக்கு, எகிரி இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம். அவ்வளவுதான் இந்த இன்னைக்கு நடந்த தேர்தல். அப்புறம் சினிமால வந்து ஸ்பெஷலா என்ன போயிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது, இனிமேல் வந்து இந்த எலெக்ஷன் சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வராம இருந்துச்சு. இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய படங்களோட ரிலீஸ் டேட் வரணும். வந்தா தான் நல்லா இருக்கும். இப்பதான் ஐபிஎல் பாக்குற இன்ட்ரெஸ்டே கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இன்னைக்குதான் சிஎஸ், அது நாளே, இன்னைக்கு மேட்ச் நடக்கிற நாளே, அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. அதுவும் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை, சரியான மேட்ச். அப்படியே ஆரம்பிச்சு ஜாலியா அது மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது. இந்த கேக்குதா? நீங்க பேசுங்க. கேக்குது பாருங்க, ஆரம்பிங்க. இல்ல அதான் கரை அந்த படம் வந்துட்டு April 30 ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ 9 AM தான். ஸோ அதுதான் ஏர்லி ஷோஸ் வேற எங்கேயும் போடல. எல்லா இடத்துலையும் ஒரே டைம் தான் ரிலீஸ் பண்றாங்க. பேட்ரியாட் இன்னும் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இது செய்யோன் அந்த படம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரம் மண்டே ஆர் டியூஸ்டே. அதான் 2000 தடவை சொல்லியிருப்பேன். சேயோன் அது ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல, ஸோ அதனால வந்துட்டு ஷூட் போகுது. அதுதான் அது ஒரு லைனாக ஒன்று கேட்டேன், கேள்விப்பட்டேன், பார்ப்போம். நல்லா இருக்கும்னு தோணுது. ஆல்ரெடி சொன்ன கதை தான், பட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த மலையாளம்ல இன்னைக்கு மதுவிது அப்படின்னு சொல்லிட்டு ஷராஃபுதீன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு டீசன்ட் டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல, பட் சென்னை, கோயம்புத்தூர் அந்த சைடு ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரில. அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு. அப்புறம் நாளைக்கு மைக்கிள் போகிறேன், அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சினிமா இப்போதைக்கு. வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஓடிடியில் கூட ஸ்பெஷலாக அந்த மாதிரி தெரியல. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த அனிமேட்டட் சீரீஸ் வந்துச்சு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில், பட் ஆனால் வந்து ரிவ்யூஸ் எதுவும் பெருசாக வந்து பாசிட்டிவாக வரல அதுக்கு. வேற என்ன ஸ்பெஷல்? அவ்வளவுதான் நினைக்கிறேன், ஒண்ணும் இல்ல. மாவீரன் சொல்லுங்க, புதுசா சீரீஸ் பாத்தீங்களா, இல்ல புது படங்கள் எதுவும் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? இல்ல ப்ரோ, இன்னைக்கும் லீவு நாளைக்கும் லீவு, சும்மா இன்னைக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியா தான். ஜாலி தான், என்ஜாய் பண்ணுங்க. அருண் சொல்லுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க, சொன்னா போவோம். மேட்ச் முடிஞ்சா பாருங்க, 20 ஓவர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் விக்கெட் போச்சா? எத்தனை விக்கெட் மொத்தம்? 6 விக்கெட்டுக்கு அப்புறம் ஏதாவது போச்சா விக்கெட்? 19.3 வரைக்கும் தான் பார்த்தேன். 19.3 யாரு ஓட்டா? அந்த ஓவர் யார் போட்டா? 20 ஓவர் அந்த புது பையன் அஸ்வினியா? ஓகே, விக்கெட் விழுந்துச்சா விக்கெட் விழுலையா? இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஸ்கோர் சொல்றேன். 207 6க்கு சஞ்சு சாம்சன் செஞ்சுரி. அவர் தான் டீமே கேரி பண்ணிட்டு போனாரு.
இறங்கி கடைசி கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நின்றுட்டே இருந்தாரு. இது எல்லாரும் அவர் ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு மற்றெல்லாம் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. நான் 19 ஓவரோட வந்துட்டு என்ன ஸ்பேஸ் பார்க்கலாங்க, மேட்ச் பார்க்கல. ஓகே, விஷால் ப்ரோ வந்துட்டாரு, ஜாலி தான். விஷால் ப்ரோ எனக்கு வந்து 208 டார்கெட் பார்ப்போம். ஈஸி வின் ஃபார் எம்ஐ. கூடாது பரணி. விஷால் சொல்லக்கூடாது, விஷால் சொல்லக்கூடாது, விஷால் சொல்லுங்க. விஷால் விஷால் அதெல்லாம் வேணாம். பிரகாஷ் ப்ரோ எத்தனையோ வாட்டி கேட்டு நீங்க டாபிக் சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க. ஆனா நான் கேட்டு சொன்னா மட்டும் தான் பலிக்கும் அவருக்கு, நீங்க கேட்டாலாம் பலிக்காது. சரி ஓகே சார் சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் சினிமால? ஏதாவது ஸ்பெஷல் சொல்லுங்க, ஏதாவது டாபிக் சொல்லுங்க, ஜாலியா போவோம். அண்ணா நம்மளும் வீடியோ இன்னைக்கு போட்டிருந்த வீடியோ நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு. ராஜ்கிரண் மேட்டர்லாம் எனக்கு புது. நான் எம்ஜிஆர் ஆனா கொஞ்சம் வயசாகி வந்தாரு ஹீரோ. அவர்லாம் வயசு கம்மிங்க, எம்ஜிஆர் வயசு ரொம்ப கம்மிங்க. ஹீரோ ஆனதுதான் வயசு கம்மி. நான் அவங்க எம்கே தியாகராஜா பாபா பி சின்னப்பாலாம் ரொம்ப வயசு கம்மியில தான் வந்தாங்க. ஓ ஓகே. இல்ல நான் எஸ்டே சூர்யா ஒரு இன்டர்வியூல எம்ஜிஆர் 41 வயசுல தான் ஹீரோ ஆனாரு அப்படின்ட்டு ஏதோ சொன்னாரு. இல்ல 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 எம்ஜிஆர்லாம் வயசு கம்மி தான். அவர் 36ல 20 வயசுல ஹீரோ ஆனார், 1936ல. வாவ் சூப்பர். ஆனா வந்துட்டு ராஜ்கிரண் மேட்டர் புதுசு, எனக்கு தெரியாது. சூப்பர். ஓகே ஓகே. ராஜ்கிரண் வந்து 42 வயசு வச்சு பாருங்க, 42 வயசுல ஹீரோ. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறார், லெஜெண்ட் இருக்காரு. லெஜெண்ட்லாம் 60 வயசுக்கு மேல ஹீரோ ஆனாரு. பட் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸா நான் எடுத்துக்கல. ஏன்னா அவரு ஹீரோன்னு ஆகல, விளம்பரத்துக்காக தானே வந்தார் ஃபர்ஸ்ட் அவரு அந்த ஹீரோ நடிக்கணுங்கிறதெல்லாம். அதனால வந்து நான் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. இல்லைன்னா வந்து கால்குலேட் பண்ணிருக்கலாம். அவர் 55 வயசு நம்ம ஹீரோ ஆகிறப்ப அவருக்கு நான் அவரை எடுத்துக்கல. இந்த பவர் ஸ்டார் சீனிவாசனா எடுத்துக்கல, அவங்களாம் சீரியஸா இல்லை. ஆனா ராஜ்கிரன்லாம் 42 வயசுல ஹீரோ ஆனாரு அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் ஹீரோவாவே நடிச்சிட்டு பல வருஷம் கழிச்சு நந்தால கம்பேக் கொடுத்து அப்புறம் இன்னொரு படம் நடிச்சாரு, சேரன் படம், பாண்டவர் பூமியா, பாண்டவர் பூமி நந்தாலா கம்பேக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெடியா அவருக்கும் ஒரு பேரை எடுத்துக்கிட்டு பண்ணவர். ஒரு சீரியஸா நடிச்சவங்களை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ஒரு பண்ண விளம்பரத்துக்கு பண்ணாம இருக்கிறது அந்த அதைப்படி பார்த்தா இந்த 42ங்கிறது அதுக்கு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். நான் அந்த ரெக்கார்டுங்கிற வார்த்தையை இல்ல ஒன்லி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம இந்த வார்த்தைகளை கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணேன். வேற ஏதாவது சின்ன ரோல் பண்ணியிருந்தாரா ராஜ்கிரண்? இல்ல ஸ்ட்ரைட்டாவே ஹீரோ தானா? ராஜ்கிரண் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, அதுக்கு முன்னாடி டைரக்டரா இருந்தாரு. அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது 2வது படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த படம் கஸ்தூரி ராஜா டைரக்ஷன், அவங்க தனுஷ் அப்பா இருக்கிறாருல. நல்ல படம் பேர் இல்லைன்னா படம் பேர் மறந்துருச்சு. நல்லது, என் ராசாவின் மனசிலே. என் ராசாவின் மனசுல. ஓகே. அவங்க அப்பா அவங்க தனுஷோட அப்பா டைரக்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த படத்தை. அதாவது தனுஷோட அப்பா டைரக்டர் அறிமுகப்படுத்தினாரு. அதனாலதான் தனுஷோட முதல் படத்துல வந்து இவர் வந்து இது பண்ணாரு, இப்ப ராஜ்கிரண் ஹீரோ போட்டாரு. ஏன்னா அப்பாவும் டைரக்டருக்கு மொதல் ஹீரோ ராஜ்கிரணா இருக்கணும், தானும் மொதல் படத்துக்கு ஹீரோ வந்து ராஜ்கிரணா இருக்கணும். சூப்பர். அண்ணா உங்களுக்கு உங்க ஊர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் போட்டு? 84. சூப்பர். பிரகாஷ் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். ராமராஜன் பாட்டு இருக்குல்ல, ராமராஜன் பாட்டு இருக்குல்ல, ஒரு பாட்டு பாத்திருக்கீங்களா? பெத்த மனசு சுத்தத்தில சுத்தமாடான்னு ஒரு பாட்டு இருக்கு, பாத்திருக்கீங்களா? சாரி இல்ல, கேட்டதே இல்லையா? ஓ மை காட், ராமராஜன் பாட்டு எவ்வளவு பாட்டு அந்த படத்துல. பூங்கிலே தான் ஞாபகம் இருக்கு. அது ராமராஜன் பாட்டு வந்து என்ன பெத்த ராசா அப்படின்னு ஒரு படம் இருக்கும், பயங்கரமா பிச்சடிச்ச படம். அந்த படத்தை தயாரிச்சது கதை எல்லாமே ராஜ்கிரண். அந்த படத்தோட கதை எல்லாமே அந்த படத்துல வந்து அறிமுகமாகி தயாரிப்பாளர் அறிமுகமாகி அடுத்த படத்துலயே ஹீரோ ஆயிட்டாரு, அவரே தயாரிச்சு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு முன்னாடி விஷயம் ரீல் பற்றி சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன ரீல் பற்றி சொல்லியிருந்தோம், இந்த ஒரே ஒரு சீன் வச்சு ஒரு படம் அப்படிங்கறதுல வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன படம் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் கதையா மறந்துட்டேனே. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க பேரரசு படத்துல வர ஒரு சீனை வச்சு நம்ம வந்து அந்தாதுன் ரெடி பண்ண சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரங்கஸ்தலம் வில்லனோட என்ட்ரி வந்து ரங்கஸ்தலம் படத்துக்கு மெயின் கதை கருவா சொல்லியிருந்தோம், அது 2வது. 3வது கடைசியா சொன்னது நாட்டாம காமெடி பேரிஜியராஜா மாறினது, பேரிஜிராஜ் படமா மாறினதை 3வது அந்த எபிசோட சொல்லியிருந்தோம். நடுவில் ரீல் பேக்ஸ்ல வந்து புதுசா சேர்த்ததெல்லாம் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லணும்னு நினைப்பேன், ஏதோ ஒரு காரணத்துல அதான் அப்டேட் சொல்லணும்னு நினைப்பேன், அப்படியே மறந்துடுது.
என்ன ரீல்பேக்ஸ் நிறைய சொன்னோம். ஆர்ஜே ஏதாவது ஞாபகம் வந்தா பாலாஜி சொல்லுவோம். எல்கேஜில வச்சதா லவ் டுடே கான்செப்ட். ஆனா அதை எழுதி கொடுத்ததே ஆனா இவரு தானே. ஆனா ஆமா ஆமா, அதனாலதான் நான் சேர்க்கல. அது அவர் இந்த பேட்டியில கூட சொன்னார்ல, இப்ப ஒரு இதுன்னு நினைச்சல எல்ஐகே லான்ச்ல சொன்னார். எல்ஐகே ஈவெண்ட்ல சொன்னார்ல, அதனாலே சரி அது சொல்லலாமா வேணாமா மைண்ட்ல குழப்பம். அது சொல்லி இன்னொன்னு எனக்கு குழப்பம் என்னன்னா, நான் ட்ரெண்ட் ஷூட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு படம் பாக்குறப்ப இந்த படத்தை நம்ம இந்த படத்துல பாத்துருக்கோமே அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க அப்படின்னு ஒரு சீன் ஒரு படத்தோட சீனை முழு படமா பார்த்தோன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சொன்ன படம் வந்து மறந்துடுச்சு, முழு படம் ஞாபகம் இருக்கு, சொன்ன படம் என்ன படம் மறந்துடுச்சு. சரி, ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு இருந்தேன், பாத்துங்க, ஒரு 10 நிமிஷம் விசால் பாத்துங்க, பாத்துங்க. ஓகே. பரணி யாரெல்லாம் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க? எனக்கு யார் ஐடியும் காட்டல. நீங்களும் விஷாலும் மட்டும்தான் இருக்கீங்க. பரணி சொல்லுங்க. காட் ஆஃப் வார் ராக்னராக் வாங்கிட்டேன், இன்னைக்கு நைட்டு போய் ஆட போறேன். ஓகே, என்ஜாய். பரணி ஆனா ஃபர்ஸ்ட் வந்த இந்த காட் ஆஃப் வார் விளையாண்டது இல்ல பரணி. இல்ல, அந்த இது விளையாண்டது இல்லையே, அதுக்கு முன்னாடி வந்துச்சு நார்க் இதுல. இல்ல பரணி, கொஞ்சம் அது விளையாண்டதானங்க இது புரியும். என்னங்க பண்றது, வாங்கிட்டு ஏங்க நீங்க 2019ல வாங்கினதை ஃபர்ஸ்ட் விளையாடுங்க. 2019 20 அது எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. 22ல பிசில வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னு தெரியல. 2 இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கும். அது விளையாடிட்டு இது விளையாடினாதான், ஏன்னா டைரக்ட் சீக்குவல் விஷால் இல்லைன்னா இது புரியாது, கதை புரியாது. அது பேர் என்ன? வெறும் காட் ஆஃப் வார் தான் இருக்கும். பரணி ஏதாவது சொல்லுங்க பரணி, நான் என்ன பண்றது? இந்த சீடு தான் பரணி இருந்துச்சு, பிரமித்த குட்ரா ஒரு மாசம் விளையாண்டு தரேன்னு வாங்கினேன். ஏங்க நீங்க அதை வாங்கி விளையாடிட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க. இல்ல விஷால், அது ஸ்டாண்ட் அலோனா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது டைரக்ட் சீக்குவல், அந்த ஸ்டோரி எங்க முடியுதோ அதுலதான் இது கண்டினியூ ஆகும். லோக்கி எல்லாம் வரது இந்த கேம் தானே? ஆமா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல லோக்கி வருவாங்க இருக்கு. ஏங்க அவர் எதுக்கு லோக்கின்றது ஏதாவது ஒரு வீடியோ ரீகேப் வீடியோ மாதிரி பார்த்துட்டு போலாமா, இந்த விளையாண்டதான் கரெக்டா இருக்குமா? உங்க விருப்பம் தான். பட் நான் என்னோட சஜஷன் விளையாடினாதான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்புறம் காட் ஆஃப் வார் எப்பயும் விளையாண்டது இல்ல. இந்த டெவில் மே ட்ரை எல்லாம் விளையாண்டுருக்கேன், இது விளையாண்டது இல்ல பெருசா. ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்புறம் பரணி எப்படி போச்சு எலெக்ஷன் அனுபவங்கள் தமிழ்நாட்டில்? நான் காலைல போய் ஓட் பண்ணேன், வந்தேன், நல்லா பிரியாணி. நீங்க தானே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டீங்க, ஏகேன்னு சொல்றாங்க. யார் ஓட்டு போட்டா? ஃபர்ஸ்ட் ஏகே தாங்க ஓட்டு போட்டாரு. ஏங்க நீங்க இல்லையா? அவர் 6:54 வந்து ஓட்டு போட்டு போயிட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. ஆனா விஷால், நான் கேரளால இருக்கும் போது வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் பெருசா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அங்க மோஸ்ட்லி எல்லாம் 8-9 மணிக்கு தான் வருவாங்க. ஏர்லியா பெருசா யாரும் வரமாட்டாங்க. அதனால போனேன்னா ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, மேக்சிமம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அழகா போட்டு வந்துடுவேன். இது இன்னைக்கு எனக்கு முன்னாடி 8 பேர் 9 பேர் இருந்தாங்க. 15 நிமிஷம் இன்னுதான் போட்டு வந்தேன் நானே. ஓகே, வந்துட்டு எல்லாம் காலைல குளிச்சு கிளம்பி வந்திருந்தாங்க விஷால். ஆமா, காளிதாஸ் ஜெயராம் துல்கர்லாம் கேரளா நினைச்சிட்டு இருந்து இங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நிறைய பேர் இங்கதாங்க செட்டில்டு. இவரு வினித் ஸ்ரீனிவாசனுக்கு இங்கதான் ஓட்டு இருக்கணும், ஆனா அவர் வந்தாரான்னு தெரியல. இல்ல, அவரை நான் கேரளாக்காரனே எடுத்துக்க மாட்டேன், அவர் தமிழ்காரர் தான். அது நிறைய பேர் இங்கதாங்க இருக்கு. ஏன்னா புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்க நிறைய பேர். ஓகே தான். த்ரிஷாக்கு தான் மாஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அவங்க ட்ரெஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன ஒன்னும் புரியல. டீகோடிங் ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு பேக்ரவுண்ட் சாங் வச்சது தாங்க. என்ன பாட்டு வச்சாங்க? கில்லி பாட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு சரியா தெரியல. ஒயிட் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இல்ல, நான் ஒயிட் ஹுட்டி போட்டு போலான்னு நினைச்சேன். ஓஹோ, அப்புறம் இல்ல, அதனால பிளாக் ட்ரெஸ் போட்டு போயிட்டேன், பிளாக் டிஷர்ட். ஓகே ஓகே. ஆனா நம்ம பேசிட்டே இருக்கோம், நேற்று நைட்டு திடீர்னு பரபரப்பாயிடுச்சு. எல்லாம் சென்னையில இருந்து அத்தனை யங்ஸ்டர்ஸ் வராங்க, நல்ல செம ஓட் பர்சன்டேஜ் இந்த வாட்டி. சூப்பர். அதுவும் கரெக்ட் தான். பட் தெரில, திருச்சி எப்படி இருக்கு, மற்ற இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ் நிறைய, யாரை கேட்டாலும் டிவிக்குன்னு தான் சொல்றாங்க. எனக்கு டவுட், இப்ப எது தூக்கி போடுதா? ஏன்னா மாவீரன் 3 வாட்டி கொடுத்துட்டாரு.
தெரியலையே, எனக்கு கரெக்டா தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. தெரியல பிரகாஷ் ப்ரோ ஓகே தான். அருணும் 2-3 வாட்டி ரெக்வஸ்ட் நானும் அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. தூக்கி நாளைக்கு போறீங்களா போடலான்னு சொல்லி பரணி படத்துக்கு? நாளைக்கு போலான்னு பாக்குறேன். நான் போறேன் விஷால். டால்பி சினிமாஸ் திருச்சியில ஓஹோ, ஓகே. புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, அங்க போறேன். ஒரு 11 போட்டோ மணிக்கு மட்டும் எடுத்து அனுப்புறீங்களா? ஸ்கிரீன் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா சூப்பர். உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அரசியல் ப்ரோ ஏதாவது சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க தான் சொல்லணும். சரி ஓகே. மாவீரன் ப்ரோ இப்ப கேக்குதா? பேச முடியுதா? கேக்குது கேக்குது. என்னாச்சு? அந்த ஐடி தூக்கி போடுதா இல்ல என்னாச்சு? உள்ள வந்தாலே தூக்கி போடுது. தெரிலங்க. நான் தான் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். எப்பயும் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன் இதுல கம்ப்யூட்டர்ல. நீங்க எந்த போன் வச்சிருக்கீங்க பாருங்க? நான் கம்ப்யூட்டர்ல தான் விஷால் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன ஃப்ரீயா விடுங்க. இல்ல போன்ல தான் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இதுல கம்ப்யூட்டர்ல 2 நாள் போட்டேன். எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரகாஷ் ப்ரோ நேற்று போட்டார், பேச இஷ்யூஸ் இல்லை. சரி ஓகே, தூக்கி போடுறதுனா நாளைக்கு பிரகாஷ் ப்ரோ போட சொல்றேன். கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு, தூக்கி தான் போடுது. ரகுராம் இவ்வளவு நேரம் ஸ்பீக்கர்ல இருந்தாரு. ஆமா அதான் பார்த்தேன். ஓகே பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? அவர் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன்னாரு. வந்தாருன்னா பேசுவாரு. நீங்க இப்போ தமிழ்நாட்டுல இருக்கீங்களா கேரளால இருக்கீங்களா ப்ரோ? பரணி ப்ரோ. நான் தமிழ்நாடு தான் ப்ரோ. ஓகே. வந்து 8 மாசம் கிட்ட ஆச்சு. 8 மாசம். ஓகே. 8 to 9 months ஆச்சு. ஓட் போட்டாச்சு. ஓ உங்களுக்கு ஓட்டு இங்கே தானா? ஆமா. ஏங்க இங்க வந்து 8 மாசம் ஆச்சுன்ற ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாமலையா? ஓகே ஓகே. ஓட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு தமிழ்நாட்டுல. நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. இந்த ஐயோ கேக்கலையே, விட்டு கேக்குது. ஆர்ஜே விஷால் இருக்காருல்ல? ஆமா இருக்காரு. படத்தில் நடிச்சிருக்காரா ப்ரோ? அவரை மாதிரியே ஏதோ ஒரு கேரக்டர் பார்த்தேன் ரீசெண்டா. ரெசார்ட் வெப் சீரிஸ்ல ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகே. ஹாட்ஸ்டார்ல இந்த விஜு அவரை மாதிரியே வைரஸோடதா? இருப்பாரு. அவரை மாதிரியே இருந்தாரு. எனக்கு அவர் மட்டும் தான் அது மட்டும் தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. எனக்கு எந்த படம் ஞாபகம் இல்ல, ஆனா எங்கேயோ பார்த்தது மாதிரி இருந்தது. அப்படியா தலைவா? பார்த்திருப்பீங்க தலைவா. விஷால் ப்ரோ அப்ப சொல்லுங்க ப்ரோ, படத்துல நடிச்சிருக்கீங்களா இல்ல ஏதாவது நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதான் கேக்குறாருல. எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? ஐயோ உங்களுக்கு தான் கேட்கல, அவர் பேசுறாரு. ஓகே. ஏதோ ரொம்ப கம்மியா கேட்கறாங்க. விஷால் ப்ரோ நீங்க பேசுறது கிளாரிட்டி இல்ல. ஓகே, எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதுன்னு நினைச்சேன். இருங்க, எதுனா இன்டர்வியூ எதுவும் எடுத்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க பாப்போம். இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. ப்ரோ ரீசெண்டா யார ப்ரோ இன்டர்வியூ எடுத்தீங்க? இந்த ஆட்டோகாரன் யூடியூப் சேனல் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்கள எடுத்தாங்க. ஆமா ஓகே. அது கொஞ்சம் வைரல் ஆச்சு இன்ஸ்டால. மேபி தெரியல, அதுவா பாத்துருக்கீங்களான்னு தெரியல. மேபி அது கூட பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸ்ல நான் உங்களை பார்த்தேன். அது எதுலன்றது எனக்கு தெரியல. இந்த இவர் எம்டி ஹேண்ட்லாம் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு அந்த இன்டர்வியூக்கு. மேபி அந்த மாதிரி தெரியல, எனக்கு தெரியல, நோட்டீஸ் பண்ணல. சரி விடுங்க, நோட்டீஸ் பண்ணாம இருக்கட்டும். பரவாயில்ல, மேலும் மேலும் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கோ இதுக்கோ டிஜிட்டல் ஸ்பேஸ்க்குள்ளார நீங்க வரதுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி தலைவர், தேங்க்யூ. ஓட்டு போட்டாங்க எது ப்ரோ? இல்ல ஓட்டு போட்டீங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் காலையிலேயே பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 11:30 பண்ணியாச்சு. சூப்பர். பரணி கமெண்ட்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லிடுங்க. என்னது வெற்றிமாறனா? பிரதர்
ஆதி விஷால் பிரதர் இஸ் வெற்றிமாறன் டைரக்டிங் 2 மூவிஸ் அண்ட் வாட் அபவுட் அரசன். தேங்க்யூ. என்ன விஷால் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்றீங்க? அதுதாங்க அவர் இப்போ என்னங்க சென்னையில் இன்னைக்கு தான் வந்து ஓட்டு போட்டார்ல, ஷூட்லாம் ரெசியூம் ஆயிருங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கு. அதனால நடந்துடும். அரசனும் அந்த கென் கார்னாஸ் வச்சும் படம் எடுக்கிறாரு, ரெண்டும் சைமல்டேனியஸாக. அப்படிதான் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வருது, பார்ப்போம். ஷூட் முடிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். கருப்பு ஆடியோ லான்ச் யார் யார் ப்ரோ வரீங்க? விஷால் ப்ரோ எப்படினாலும் போயிடுவாரு. பிரகாஷ் ப்ரோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா கேட்டேன் அவர்கிட்ட, அவரு சொன்னாரு மோஸ்ட்லி வந்துருவேன் அப்படின்னு. அவ்வளோதான் இந்த ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, தெரியல வேற யாரும் போறாங்களா? நீங்க மதுரையா தலைவா? ஆமா ப்ரோ. நீங்களும் போறீங்களா? அப்படி வாங்க, நெருங்கிட்டோம். நீங்க போறீங்களா ப்ரோ? ப்ரோ இல்ல நீங்க இதுக்கு போறீங்களா? ஆடியோ லான்ச் போறீங்களா? ஆமா 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 போறேன். ஒரு நிமிஷம் இருங்க. காசு வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. சூப்பர். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் வருது, நான் வரேன். ஓகே, எல்லாருக்கும் ஃபோன் தான் இம்பார்ட்டன்ட் போல இன்னைக்கு. விஷால் ப்ரோ சொல்லுங்க ஐயா. மதுரையில் நீங்க அந்த அந்த சைட்லாம் போனதில்ல? எங்க ஏரியா சைடு அந்த ரஜினி முருகன் கிளைமேக்ஸ் அந்த பிரிட்ஜ் ஃபைட் எடுத்திருப்பாங்கல்ல. மாவீரன் அங்க நிறைய இடத்துக்கு போயிட்டான் மாவீரன். நம்ம ஏரியா பேர் தான் மாவீரன் தெரியாது. ஓகே ஓகே. அது பருத்திவீரன் ஃபுல்லா ஷூட் பண்ண இடம், சுப்பிரமணியபுரம் ஷூட் பண்ணது, அங்கெல்லாம் போயிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்க அங்க எங்க ஏரியாவில் எடுத்தாங்கலாம் தெரியாது, நீங்க சொன்ன லிஸ்ட்லாம். பட் இந்த மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக, இந்த ராசமதுரவன் ஒரு படம் எடுப்பார்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி எங்க ஏரியா தான். ரஜினி முருகன் கிளைமேக்ஸ் அந்த பிரிட்ஜ் ஃபைட்டு எங்க ஏரியா தான். நம்ம பருத்தி வீரன்ல டீ கடை சீன் வரும்ல, கஞ்சா கருப்பு, அது எங்க வீட்டு பக்கத்துல தான். ஓகே ஓகே. நான் மதுரை அந்த நீங்க சொல்ற அந்த சிட்டி சைட்லாம் பெருசா வந்தது கிடையாது. ஒரு 2021 ஒரு டைம் வந்திருக்கேன், செப்டம்பர்ல அந்த ஷாங்சி படம் பார்க்க. இந்த வாரம் பெருசா படமும் இல்லை. அடுத்த வாரம் கரை மட்டும்தானே ரிலீஸ் ஆகுது, வேற ஏதாவது ரிலீஸ் ஆகுதா? கரை மட்டும்தான் வரும் நினைக்கிறேன். ஓகே, பிரகாஷ் ப்ரோ வந்துட்டீங்களா? வந்துட்டேன் பண்ணி அப்பயே வந்துட்டேன். நீங்க பேசிட்டு இருக்கோம் கேட்டுட்டேன். ஃபோன் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் சொல்லுவேன். ஓகே. அந்த என்டிஆர் நீல் படம் ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆகுதுன்னா, அது 2 பார்ட்டா சேர்த்து எடுக்கிறாங்களா, துரந்தர் மாதிரி பேக் டு பேக் ரிலீஸ் பண்ண. சூப்பர், அப்படின்னா ஓகே தான். 2 பாட்டு எடுக்கிறப்ப எப்பயும் பிளான் பண்றப்ப அப்படி எடுக்கிறது பெட்ரு. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கும் 2வது பாட்டு வந்துருன்னு சொல்லி, இந்தியன் இது மாதிரி இல்லாம. அவருக்குமே இப்போ சலார் 2 எப்போ, KGF 3 எப்போன்னு தான் டார்ச்சர் பண்றாங்க. சலார் 2 அதே பிளான் எடுத்திருக்கலாம். ஸ்கிரிப்ட் இருக்கணும்ல வீரன். அதெல்லாம் ரெடி தான் ப்ரோ. அவருக்கு அவர் ஆல்ரெடி எடுத்த படத்தை தான் திரும்ப எடுத்தாரு. உக்ரம்னு ஒரு படம், அதுதான் நான் திரும்ப ரீரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று புதுசா ஒன்று பண்ணாரு. ஓகே. இப்போ எப்போ ஸ்கிரிப்ட் இருக்காதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப பார்ட் 2 எல்லாம் கேட்குறப்ப தான் ஸ்கிரிப்ட் இல்லை இது பாதியிலே தானே முடிஞ்சிருக்கு, அப்போ ஸ்கிரிப்ட் பார்ட் 2க்கு ரெடியாக தான் இருக்கும். பேட்ரியாட் ஏர்லி மார்னிங் ஷோ போட்டா நல்லா இருக்கும், கேரளா போய் பார்த்துட்டு வரலாம்.
அதுக்குதான் வெயிட்டிங். என்னைக்கு வருது பாருங்க அது. May 1. அப்ப கரைக்கு அடுத்த நாளே வா. சூப்பர். எஸ், ஆமா ஆமா விஷால். இங்க எப்படி நல்ல புக்கிங்ஸ் வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மல்டி ஸ்டாரர் படம்ன்றதுனால. சப்போஸ் அங்க 9 மணி ஷோ கொடுத்தாங்கன்னா இங்க நல்லா இருக்கும். பட் ஆனா கரை தான் மெயின் ஸ்க்ரீன்ல நிறைய போகும். வேற எதுவும் படம் இல்லைன்னா இது 2 தானே. ஸோ எப்படியும் மல்டிப்ளெக்ஸஸ்ல 2 ஸ்க்ரீன் எப்படியும் மெயின் ஸ்க்ரீன் இருக்கும். பார்ப்போம். சரி, வேற ஒன்றும் இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிடலாமா? இல்லைங்க இன்னைக்கு topic சொல்லுங்க, சொல்லவே இல்லையா? எலெக்ஷன் நடந்திருக்கு, நிறைய பேர் வருவாங்க, இன்னைக்கு பரபரப்பா இருக்கும்னு நினைச்சேன். பரபரப்பா நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில வரைக்கும் ஓட்டுக்குள்ள போற வரைக்கும் தான், பூத்துக்குள்ள போற வரைக்கும் தான். வீட்டுக்குள்ள போய் ஓட்ட போட்டா பரபரப்பு முடிஞ்சு போயிடும். எலெக்ஷன் ஃபீவரே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமேல் ரிசல்ட் அன்னைக்கு ஒரு செம ஃபன்னா இருக்கும். இப்ப இனிமேல் இந்த ஒரு வீக் வந்து டோட்டலாவே ஒரு ஃபன்னுக்கு வேலை இல்லை. ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான், யார் யார் என்ன சொல்றாங்க, ஓட்டு மிஷன் எவ்வளவு வந்திருக்கு, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு மட்டும் தான் இந்த ஒரு வாரம். ஆனா இதே மே 4 பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து சூப்பராகவே போடலாம். மதியானம் ஆல்மோஸ்ட் மதியானம் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். நான் போட்டு மே 4 தான் சூப்பரா இருக்கும். பார்ப்போம். மே 4 அன்னைக்கு ஒரு 11 மணிக்கு. இல்லை, இந்த ஸ்பேஸை தூக்கி தூக்கி போடுதுன்றாங்க. அதனால தான் கேட்டேன் முடிச்சிடலான்ட்டு. பார்ப்போம் பாருங்க. அதாவது தொடர்ச்சியா கண்டினியூஸா போட்டா ஸ்பேஸ் தூக்கி போடுறது போல இருக்கு. அதான் ஆகணும் போல இருக்கு. ஒரு நாள் நீங்க ஒரு நாள் நானும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, அதுதான் நான் யோசிச்சேன். இன்னைக்கு திடீர்னு சொல்லவும் எனக்கே செம்ம ஷாக்கு. டெய்லி ஸ்பேஸ் போட்டா தூக்கி போடுமோ? அதான் நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியல. ஒரு வருஷம் அந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஒரு 2 மாசமா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப 2 மாசம் உங்கள்ட்ட தொத்தி இருக்கு போல இருக்கு. பார்ப்போம், 2 நாள் 3 நாள் பார்ப்போம். இல்ல ஆளுக்கு ஒரு நாள் மாத்தி மாத்தி போடுவோம். மேட்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் போச்சு. முதல் ஓவர்ல ஒரு விக்கெட், செகண்ட் ஓவர்ல ஒரு விக்கெட். மும்பை வந்து 2 விக்கெட்டுகளை இழந்து விட்டார்கள். தீபக் அவுட்டு, முன்னாடி புதுசா வந்த இண்டெக்ஸ் பிளேயரும் அவுட்டு. பரணி, நிறைய பேத்துக்கு வந்து கனெக்டிங் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு. நம்ம மாவீரனுக்கு 2 தடவை ஸ்பீக்கர், 3 தடவை நானே கொடுத்துட்டேன். இவர் சவுந்தர்னு ஒருத்தர், அவருக்கு எத்தனை தடவை கொடுத்தாலும் ஆக மாட்டேங்குது பரணி. அதனாலதான் நான் தூக்கி தூக்கி முடிச்சிடலாமா? சரி, ரைட், முடிச்சிடலாமா? அப்ப முடிச்சிடலாம். நாளைக்கு ஓகே பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பேஸ். ஆமா ஆமா, பை பை. நாளைக்கு கரெக்டா போட்டுடலாம். நீங்க போடுங்க, பாத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. பை பை, தேங்க்ஸ்.